ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை ஒருமித்து உம்முடைய ஆலயத்தில் எங்களை கூட்டி சேர்த்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தீரே, எங்களை ரட்சித்தீரே, அபிஷேகம் பண்ணினீரே, தேவனுடைய மக்களா எங்களை வாழ வைத்திருக்கிறீரே. எங்கள் மேலே நீர் பாராட்டுகிற கிருபை பெரியது, இரக்கங்கள் பெரியவைகள் அப்பா. நீர் நடத்தி வந்த வழிகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் பசியினாலே பஞ்சத்தினால் தவித்த போது எங்கள் பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணினீர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபுடைய சிறப்பான சுதந்திரத்தால் எங்களை போஷித்து எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. எங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அநேகருடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கும் போது கர்த்தர்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தீரப்பா. சத்தியத்தை அறியும்படிக்கு ஆண்டவரே, அந்த வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி வருகிறதற்காக நன்றி அப்பா. சாலமோனுக்கு சேபாவின் ராஜஸ்திரீ சொன்னாங்களே, நம்முடைய சமூகத்தில் நின்று நம்முடைய ஞானத்தை கேட்கிற நம்முடைய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள் என்று இந்த திருச்சபையில அப்படி கர்த்தருடைய வசனத்தை போதிக்கும்படிக்கு, அந்த வசன வெளிச்சத்தை அறியும்படிக்கு கர்த்தரை நடத்துகிறேன். நாங்கள் பாக்கியம் உள்ள ஜனங்கள் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. இந்த எல்லா நன்மைகளுக்காக கோடி நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த ஆராதனை முழுவதுமாய் உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் ஆவியானவர் எங்கள் நடுவிலே கிரியை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க எங்க நடுவிலே எழுந்தருடுவீராக அப்பா. ஆண்டவரே, நாங்க உங்க பிரசன்னத்தை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. சத்துரு வைத்த மறைவான கண்ணிகள் தெரிப்புண்டு போகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. ரிமாலா சந்தரா ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பேலியாளின் மகனாகிய பீலையாவுடைய கண்களே திறந்தீரே ஆண்டவரே. இன்றைக்கு தேவ மக்களாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் நீதிமான்களாய் இருக்கிற எங்க ஒவ்வொருடைய கண்களும் திறக்கப்படட்டும் அப்பா. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்மை சுற்றி இருக்கிற அக்கினிமயமான தூதர்களையும் ரதங்களையும் பார்க்கும்படிக்கு, ஆவியானவரை நாங்கள் தரிசிக்கும்படிக்கு, ஓ ஹல்லேலூயா, கர்த்தருடைய மகிமையை அறியும்படிக்கு, கர்த்தருடைய மகிமையை காணும்படிக்கு, பரலோக தரிசனங்களை காணும்படிக்கு எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. ஒரு ஷபல கமல சந்தரைமான வரமோஷே மேகே மேகந்தனாம கரவ. ஆண்டவரே, சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் தொனிக்கும் என்றீரே. வார்த்தைகளை எங்கள் நடுவிலிருந்து மடை திறந்த வெள்ளமாய் கிளம்பி வரட்டும் அப்பா. எங்களை உயிர்ப்பிக்கட்டும், கட்டட்டும் ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்களை நாங்கள் கிளைம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. 8 திசைகளிலிருந்து புதிய ஜனங்கள் வருவார்களாக. தேசத்திலே தேவையோடு இருக்கிறவர்கள் அதிகமே. தேவதூதர்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு வருவார்களாக. வடக்கை நோக்கி கொடு என்று, தெற்கை நோக்கி வைக்கிறாதே என்று திசைகளுக்கு கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எல்லாம் எங்களால் எதுவும் செய்ய முடியாதப்பா. ஆண்டவரே, உங்க ஆளுகைக்குள்ள எங்களை தருகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க கிரியை செய்வீராக. தொடர்ந்து இந்த ஆராதனை முற்றிலுமா எங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் நடுவில் கிரியை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். சொல்லுங்க, கர்த்தர் என் முன்னே போவார். ஹல்லேலூயா. பாடலாமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி இணைந்து பாடி அப்பாவை நாம் மையமைப்படுத்த போகிறோம். Thank you Jesus. Hallelujah. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், கலங்கிட தேவையில்லை. ராஜா உங்கள் பின்னே காப்பார், பயப்பட தேவையில்லை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, கலங்கிட தேவையில்லை. ராஜா உங்கள் பின்னே காப்பார், பயப்பட தேவையில்லை. அவங்கள பார்த்து சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, ஜெயம் நமக்கே, ஜெயம் நமக்கே, இயேசுவா ஜெயம் நமக்கே. சொல்லுங்க,
புதுவழி நமக்காய் திறந்திடுவார். ஜெயம் நமக்கே.
உங்களுடைய வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் நீங்க இயேசு எப்படி பார்க்கிறீங்களோ பொறுத்தார். அவர் வல்லவரா பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வல்லமையான செயல்கள் வெளிப்படும். அவரை பரிசுத்தரா பார்க்கிறீங்கன்னா பரிசுத்தரா வெளிப்படுவார். அவரை போதகரா பார்த்தா உங்களுக்கு போதிப்பார். அவரை தகப்பனா பார்த்தா உங்களை தகப்பனா நடத்துவார். அவரை நீங்க நல்லவரா பார்த்தா உங்களுக்கு நன்மையா செய்வார். சோத்திரம். அவரை நீங்க அற்புதரா பார்த்தா உங்க வாழ்க்கையில எப்போதும் அற்புதம். நீங்க அவரை எப்படி பார்க்கிறீங்கிற பொறுத்தாரு. சிலர் அதான் நெகட்டிவ் பார்த்து சிலர் நான் என்ன பண்ணாலும் அவர் நல்லவர் அப்படின்னு தப்பா பார்க்கிறதுனால தப்பா வாழ்கிறார். நீங்க அவருக்கு இது அவருக்கு பிடிக்காதே, இது அவரை துக்கப்படுத்துமே அப்படிங்கிற எண்ணம் சிந்தனை உண்டாயிருந்தா நீங்க உங்களை விட்டு ஓடுவது. அவரை நீங்க தவறு அதன் உங்களுடைய விசுவாசம் சரியா இருந்தா, உங்களுடைய எண்ணம் தெளிவா இருந்தா உங்க வாழ்க்கை தெளிவா இருக்கும். வேதம் கிளியரா சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது கூட எல்லாத்துக்கும் வாழ்ந்து சும்மா இருப்படி வேண்டுகிறேன். அப்போ உங்களுடைய வெற்றி வாழ்க்கையின் ரகசியமே தான். நீங்க தேவனை எப்படி பார்க்கணும்? சிலர் தேவனை பார்க்கிறாங்க, பழைய பரிசுத்தங்கள் எல்லாரும் திருச்சபையெல்லாம் பார்த்து நம்மளை விட ரொம்ப ஜெபிக்கிறவர்கள், பயங்கரமான பரிசுத்தத்துக்கு இடையே கொடுக்கிறவர்கள். ஆனா தேவனை எப்படி பார்க்க தெரியுமா? கைய கால உடைக்கிறவரா, நொறுக்கிறவரா, அடிக்கிறவரா, காயம் போடுறவரா, சோத்திர மகா குற்றவாளியா பார்க்கிறார்கள். தேவன் அவங்களுக்கு அப்படிதான் தெரியுது. ஒரே இயேசுதான் பட்சமா அவங்க அப்படி விசுவாசிக்கிறாங்க. அவங்க நமக்கு அப்படி நடக்குது காரியங்கள்லாம். நீங்க உங்கள் தேவனை எப்படி பார்க்கிறீர்கள்? அல்லேலூயா. இதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் கர்த்தரை அப்படி பார்க்கிறீங்க? நாம் நல்லாதான் சொல்ல நினைப்போம். அப்பவும் நம்ம சொல்லுங்க, ஒளிமயமான எதிர்காலம் லைட் போனா கூட ஓடா கர்த்தர் இருக்க, அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கார் அப்படின்னு இருக்கிற நாம அவரை எப்படி எல்லா சூழ்நிலையும் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. உலகத்தாருடைய விசுவாசம் கண்டு விசுவாசிப்பார்கள். எப்படி செய்வார்? உலகத்தார்கள் எப்படி செய்வார்? உன்னை பார்த்துதான் விசுவாசிப்பார்கள். ஆனா நீங்களும் நானே யார் தெரியுமா? கண்டு விசுவாசிக்கல, விசுவாசத்தை காண்பவர்கள். எல்லாம் நாங்க வேற மாதிரி. நாம கண்டு விசுவாசிப்போம், விசுவாசத்தை காண்போம். இவ்வளவுதான் வித்தியாசம். எத்தனை பேருக்கு ஒரு வேர்டு போதும், இதுக்கு ஒரு ஆமேன் போட்டு ஒரு காணிக்கை போட்டு போயிடலாம். பெரிய பிரச்சனை. உலகத்தான் மாம்சத்தை நம்பி வாழ்றவன் பார்த்து தான் போவான், பார்த்துதான் நம்புவான், கண்டுதான் விசுவாசிப்பான். ஆனா நீங்களும் நானே தெரியுமா? ஒண்ணுமே இருக்காது. நான் நினைக்கும் விசுவாசிச்சு பார்ப்போம். நான் விசுவாசிக்கிறேன் 2 லட்சம் ஆத்மாக்களுக்கு மத்தியில் நின்று 3 திருப்பூர்ல ஊழியம் செய்தே தீர்வோம். இதற்கு ஒரே ஆதாரம் இதுதான். அங்கே லூயா சொல்லுங்க. 1000 வரலாம் போலாம், கடைசி வரைக்கும் என்னை விட்டு போகாத கர்த்தர் ஒருவர் தான். கர்த்தர் மட்டும் ஒரு பயம் ஒருத்தி விட கூட வருவான்னு நினைச்சு பார்க்க கூடாது. கர்த்தர் தான் கடைசி வரைக்கும் வருது. கடைசி வரைக்கும் வருது. அவரை மட்டும் தூக்கப்படுத்தாம பார்த்துக்கணும். இவங்க எவன் என்ன நினைச்சா என்ன இவர் பணம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறான். சொல்லிட்டு அவருக்கு வட்டி மூலமாங்க. ஏன்னா அவர் நம்ம மேல ரொம்ப விசேஷமா இருக்காருல்ல, விசேஷமாவும் செய்வார். ஒண்ணும் செய்ய முடியாது. அவனை அப்படியே ஆபணி வச்சு நம்மளை தூக்குடான்னு பார்த்து வயிறெல்லாம் எரிய விடுவார், பெட்ரோலையும் உள்ள விடுவார். அல்லேலூயா. ரொம்ப அருமையான கர்த்தர். அல்லேலூயா. அவர் யாரையும் தட்டுவதில்லை. சொல்ற அவர் எப்படி தெரியும்? சர்வ ஞானி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால அவர் நம்முடைய எண்ணங்களும் நம்ம பசுமாறாக நம்முடைய இதயம் ஜெபம் பண்றோம், எப்படி ஜெபிக்கிறோம், இதயத்தை பார்க்கிறார். கொடுக்கிறோம், என்ன இதயத்துல கொடுக்கிறான், என்ன எண்ணத்துல கொடுக்கிறான் பார்க்கிறார். ஆராதிக்கிறோம், நம்முடைய என்ன அதான் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பெரிய சாமியல் ஏமாத்தான் சார். பெரிய ப்ராப்பர்ட், நம்பர் 1 ப்ராப்பர்ட் பைபிள்ல பிரம்மாண்டமான ப்ராப்பர்ட். இஸ்ரேல் நாட்டுடைய சுற்றுலா வரைக்கும் சொல்லிருக்கு.
அவன் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை கூட தலையில விடாம அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அவனை போல தேவ மனிதன் பைபிள் சொல்லப்பட்டால் வெறும் சிலர் தான். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி ப்ராபர்ட் அவன் கூட என்ன செஞ்சுட்டான் தெரியுமா? ஈசாய் வீட்டுக்கு தாவீது அப்ப வீட்டுக்கு பெரும்போது என்ன பார்த்துட்டான்? வளர்த்திய பார்த்துட்டான், உடம்ப பார்த்துட்டான். ஆனா கர்த்தர் அவனுக்கு இல்ல, நீ சரீரத்தை பார்த்துட்டே தம்பி, பெரிய தீர்க்கதரிசி அமர்ந்தான், சரீரத்தை பார்த்துட்டான். ஆனா கர்த்தர் எங்க பார்த்தாரு? மனுஷன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ எவ்வளவுதான் சார், நீங்க அவரை எப்படி பார்க்கிறீங்கிறது தான் அவர் கையில மாறும். உங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாறும். இந்த இயேசு இன்னொரு காரியம் இருக்கு. சரி, இதுல இருந்து ஒரு சுற்ற அடுத்ததுக்கு வர்றேன். இந்த இயேசு எப்படிப்பட்டவர் மட்டும் இல்ல, இப்படி நம்மளை வழி நடத்துகிறவர். அவர் நல்லவர், வல்லவர், பெரியவர், அற்புதர், ஆலோசனை கர்த்தர், ஆச்சரியமானவர், விடுவிக்கிறவர், சுகமாக்குறவர், ஆரோக்கியமாக்குறவர், ஏகப்பட்ட காரியங்கள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு. மத்திய 17 24 இருந்து 27 வரைக்கும் வாசிக்க பார்ப்போம். வாசிக்க. அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். போதகர் இயேசு என்ன செலுத்துகிறார்? வரிப்பணம். எல்லாரும் என்ன செலுத்துகிறார்? உங்களுடைய இயேசு பக்கா இன்கம் டாக்ஸ், வரிப்பணம் கட்டுறவர், நல்ல டாக்ஸர், டாக்ஸ் பே பண்றவர். இன்னைக்கு நம்ம திருச்சபையில ஆண்டவர் அவரை ஆராதிக்கும் சொல்றோம். நான் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கேன், வருமான வரி கட்டுறேன் அப்படின்னு சொல்றது யாராவது ஒரு அல்லிலேயே சொல்லுவாங்க. 10 வருஷம் ஆயிட்டு, நான் ஒரு 3 வருஷமா இப்ப கட்டிட்டு இருக்கேன். ஆண்டவர் நல்லவர், சர்ச்சைக்கு கட்டுறேன், என் வருமானத்துக்கு கட்டுறேன், இன்கம் டாக்ஸ் பே பண்றேன், வருமான வரி கட்டிட்டு இருக்கேன். அப்படிதான். ஏன்னா லேண்ட் வந்துருக்கு, கார் வந்துருக்கு, எல்லாம் பண்ணலாம். இப்ப என்னென்ன பண்ணா கூட ஒரு நம்பர்லயே அவ்வளவு டீட்டெயில் எடுத்துருவாங்க. 2 வருஷமா இருக்கோம், 3ஆவது வருஷம், இந்த வருஷம் கட்டுறோம், வருமான வரி கட்டுறோம். இயேசு வருமான வரி கட்டினாரு. பிச்சைக்காரனா பணக்காரனா? எத்தனை ஏற்றுக்கொள்றீங்க? வருமான வரி யாரும் கட்ட முடியும்? வச்சிக்கோ, வருமான வரி கட்ட முடியுமா? ஆனா எங்களுக்கு எல்லாம் இயேசு இப்படிதான் கட்டினாரு. இயேசு என்ன கட்டிட்டு இருக்காரு? எத்தனை வசனத்துல ஏற்றுக்கொள்றீங்க? பைபிள் இருக்கு. இயேசு என்ன கட்டிருக்காரு? வருமான வரி கட்டிருக்காரு. சாதாரணமான ஆளா? எதிரே எடுத்துக்கொள்றீங்க? அப்பவே கட்டிருக்காரு. இந்தியாவில இப்பதான் வருமான வரிக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிட்டு இருக்கு. எத்தனை பேர் அது முதல்ல கெட்டன்னு நினைக்கிறீங்க? அது நல்லது. தேசத்துடைய காரியங்கள் நடக்கும், நம்ம கட்டணும். கட்டக்கூடாதுன்னு நினைச்சாலே ஒரு தரித்திர அளவுள்ள இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, தேங்க்யூ, நல்ல வழிக்கு நம்ம கான்பிடன்ஸ்க்காக கட்டாயிட்டு. ஆண்டவர் எதையாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில செய்யறாருன்னா, ஒரு இருள் வருது அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு வெளிச்சத்தை பார்க்க போறோம். ஆமென் சொல்லுங்க. மகிமை எங்கதான் வெளிப்படும்? இருள் வரும்போதுதான். பயங்கர பிரச்சனையா இருந்தா என்ன தெரியுமா? ஒரு பெரிய தீர்வு உண்டாகுது. சத்தியம். நீங்களும் வாழ்க்கையில பாருங்க, ஒரு பெரிய போராட்டம் ஆயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு ஒரு இடத்துல ஒரு இதை ரன் பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சனையா இருக்கு அப்படின்னா ஆண்டவங்களை கீழே கொண்டு போயிருக்கா, மேல கொண்டு போயிருக்கா? அடுத்த லெவல். இப்ப உங்களுக்கு அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? பிரச்சனையே பார்த்து முங்கிடும். இல்ல கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போறாங்கிற அறிவு இருந்துன்னா மேல போவோம். செஞ்சிருக்காரா செய்யல அப்படி? ஆமா. அப்போ நம்ம ஆண்டவர் வருமான வரி கட்டுறாருன்னா என்ன லெவல்ல வாழ்ந்து இருக்கிற எத்தனை எடுத்துக்கொள்றீங்க? தெய்வம் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, எண்ணத்தை மாத்து, ஏற்ற வரும், மனச மாத்து, மகிழ்ந்திருப்பார். நம்ம எல்லாரும் அடுத்தவங்க மட்டும்தான் நினைப்போம். எண்ணத்தை மாற்றணும். ஆமென் சொல்லுங்க. யார் எண்ணத்தை? ஏற்ற நிச்சயம். அல்லேலூயா. நல்லவர். ஆசீர்வாதத்தை திறக்கிறதுக்கு பசுமா முதல்ல சொன்னாங்க. 6 சொன்னது நம்ம உள்ளத்தை திறந்தா ஆசீர்வாதம் வருது. எது? ஆமென் சொல்லுங்க. நம்ம சுகம், அற்புதம் எல்லாமே எங்கதான் இருக்கு சொல்லுங்க பாப்போம். யாரும் ஆத்மாவை திறக்கணும்? இங்க திறந்துனா எல்லாமே திறந்துடும். அல்லேலூயா. நல்லவர். இங்க இயேசு ஒருத்தர் வித்தியாசமா இருக்கணும். செலுத்துகிறார் என்றார்கள். இயேசு என்ன செலுத்துகிறார் சொல்லுவோம். எனக்கா
நீங்களும் இந்த பிச்சைக்கார ஆவியை பாருங்க. நான் நல்ல நிதானம் கேட்கிறேன். இயேசு என்ன செலுத்துகிறார்? நல்ல சத்தமா சொல்லுங்க. இயேசு என்ன செலுத்துகிறார்? நானும் அடுத்த வருஷம் வரி செலுத்துற ஆளா இருக்கணும்னு நினைக்கிறோம் மட்டும் நல்ல சத்தமா ஜோர ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படின்னா நீங்க பிச்சைக்காரனா அடுத்த வருஷம் இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? என்ன மாறுவதா? நமக்கு எல்லாரும் ஒரு மாதிரி பிச்சைக்கார ஆவியா இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வரியா, வீட்டு வாடகையே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈபி பில் வரியா, வரி வரியா தான் உங்களுக்கு. வரி செலுத்தினாலே என்ன ஆயிடுச்சு? எதையோ உங்களுக்குள்ள நான் சொல்லுங்க. அப்படியே ஒரு தேவன் சொன்னாரு, ஒரு பிச்சைக்காரனை பார்த்திருக்காரு கேரளால. தற்செயல் நேரத்து நைட்டு எங்க வீட்டு எனக்கு கூட விளங்கல, ரொம்ப நல்லா இருக்கும். மலையாளம் கூட புரியுது, அந்நிய பாஷை பேசினா எல்லா பாஷையும் புரியும். உண்மையே சொல்றேன் சார், அதெல்லாம் போக முடியல. அப்போ அவர் சொல்லிருக்காரு, தேவன் சொல்லிருக்காரு, ஒருத்தனை பார்த்துருக்காரு பிச்சை கட்டிட்டு அழகா நல்லா இருந்தாங்க. 10,000 கொடுத்துருக்காரு. எவ்வளவு கொடுத்துருக்காரு? நல்ல ஒரு நல்ல பணம் கொடுங்க. 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நல்ல குளிச்சு எல்லாம் ரெடியாகி வர ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல சர்ச்சுக்கு ஆராதிப்பான் ஒரு பாஸ்டர். பெரிய தேவன் கொடுத்து அவர் அப்படியே சொல்ற போயணும் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு. இவன் வரல. இவன் ரொம்ப எதிர்பார்ப்போட சர்ச்சில் பார்த்துருக்காரு, வருவான் நல்லா இப்படி கொடுத்துருக்குமா இருந்தது, எல்லாம் சரி பண்ணி உனக்கு காரணம் வருது. வரவே இல்லை. திரும்ப 2-3 வாரம் கழிச்சு பார்த்துருக்காரு, அதே மாதிரி பிரிச்சுட்டு வந்துருக்கான். இவரை பார்த்துட்டு சாக்காயிருக்கான். அவ்வளவு பணம் வந்து வேலைக்காக உங்க வாடகை வந்தப்பாரு காரியங்களாம் நீ செட்டில் பண்ணிட்டு ஆராதனைப்போ உன்னை நான் வழிகாட்டுறோம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போனா நீ திரும்பவும் பிடிச்சிருந்தே. இல்லை சார் அப்படின்னு. இல்லை சார், எனக்கு ஆள்கிட்ட ஒவ்வொருத்தே போய் 10 ரூபாயா வாங்கிச்சு அதை போய் கடையில கொடுத்து சேர்த்து சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு தான் இங்க இன்பமா இருக்கு. ஒரே நாள் வரைக்கும் 10,000 கொடுத்திய சர்ச்சு 20,000 1 லட்சம் கொடுத்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுதான் ஒரு இன்பமா இருக்கு. அவங்க பெரிய ப்ராப்ளம் புத்திய எண்ணத்தை மாத்தாம எத்தனை கோடி வந்து கொடுத்தா கூட பிச்சைக்கார பத்தி என்னதான் முடியுமா? எத்தனை பிச்சைக்கார பிடிச்சிருக்கான் டிவில நியூஸ் வந்து தெரியுமா? பிச்சை எடுத்து கோடிகளை சேர்த்து வச்சுட்டு பரிதாம செத்து போயிருப்பான். செத்துக்கா இந்த இடத்துல இடக்கம் கடைசியில் அந்த இடத்துல குடியிட்டு வந்தான். கோடி ரூபாய் இருக்கு. டிவில நான் பார்த்துருக்கணும், தெரிஞ்சவங்க தெரியும். என்ன மாறாம வாழ்க்கை மாறாது. எதிர்த்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க ஆண்டவரை குறிச்சு உங்களுக்கு தெளிவான ஒரு எண்ணம், உங்களை குறிச்சு அவருக்குள்ள நீங்க யாருங்கிற தெளிவான எண்ணம் உடையவர் தான் வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. நீங்க உண்மையிலே இன்னொரு சான்ஸ் ஆனந்த வரி கேட்டீங்க அப்படிங்க மட்டும் நிறைய பெருசா எண்ணத்தை பெரிதாக்குறேன் அப்படி இல்லை. நிறைய அப்படி ஆனாலும் பெரிய ஆள முடிஞ்சல எதுவுமே ஆண்டு தெளிவா. அதனாலதான் நல்ல இடத்துல இருந்தா ஒருத்தர் யாரு பெரிய ஐஸ்வர்யம் வீட்டு வாசல்ல லாசர் இருந்தான். ஆனா அவன் ரட்சிக்கப்பட்ட லாசர். என்ன லாசர்? எப்படி லாசர்? யார் வீட்டு வாசல் இருக்கான்? யார் வீட்டு வாசல்? ஐஸ்வர்யம் வீட்டு வாசல் இருக்கான். ஆனா இவனுக்கு எண்ணமெல்லாம் என்ன தெரியுமா? மேட்சில இருந்து துணிக்கு விடும், குறைக்கு சாப்பிடுறது. ஆனா யாரு ரசிக்கப்பட்டவங்க? யாரு குமாரன்? ஆபிரகாமின் குமாரன். இவன் இப்போ போய் ஆபிரகாம் மடியில இருக்க ஆபிரகாம் பிச்சைக்காரனா பெரிய கோடி சொன்னான். சீமானுடைய மடியில் இருக்கான். நம்ம ஆட்கள் பயப்படுறான். பரலோகம் போகணுமா? ஏழையா இருக்க வேண்டும். இல்ல, தப்பு. அவன் போய் யார் மடியில இருக்கான்? சாதாரண சீமா மடியில இருக்கான். அங்க பரலோக மேட்டர்ல என்ன மேட்டர்? சரி, இருந்த இடம் சூப்பரான இடம். ஆனா அவனுடைய எண்ணம் உள்ள என்ன எண்ணம்? சிலருக்கும் சீவன போஸ்டர்ல இருக்கீங்க, நான் பிச்சை எடுத்தா மேட்சில இருந்து விழுதுலேயும் புறக்கி திரும்பேன் அப்படின்னா பாஸ்டரே தலையில நின்று விச்சகா மச்சகான்னு எத்தனை பேர் கொடுத்தாலும் சரி இவரு உண்டாலும் ஒன்னும் கேட்க முடிஞ்சு போயிட்டே இருந்தான். எதற்கு விளங்குது. ஆனா
இன்னொருத்தர் இருக்கான் யாபேஸ். அவங்க அம்மா அப்பாவே இந்த சனியன் பிறந்த நேரமே செல்லப்பா அப்படின்னு அவங்களுக்கு என்ன பேருச்சாங்க தெரியுமா? துக்கம் அப்படின்னு வச்சாங்க. யாபேஸ் என்ன தெரியுமா? எபிரேய பேரு துக்கம்னு பேர் வச்சாங்க. பிறப்பே சரியே எல்லாரும். ஆனா அவன் பிறந்த இடமும் சரியில்ல, அவன் சூழ்நிலையும் சரியில்ல, அவன் மேல விழுந்த கெட்ட பேரும் சரியில்ல. ஆனா அவனுக்கு தான் கும்பிடுகிற தேவனை குறித்து ஒரு அறிவு, இஸ்ரவேல் தேவனை குறித்து ஒரு அறிவு உண்டாகி தன்னையும் பார்த்து அவன் தெளிவா கேட்டான், தேவரீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கினை துக்கப்படுத்தாத பிடிக்கிறதற்கு விலக்கி காத்துள்ளோம் என்று வேண்டிக் கொண்டார். அவன் கர்த்தர் வேண்டிக் கொண்டபடியே கர்த்தர் அவன் செய்தாராம். தன் சகோதரி எல்லாரையும் பார்க்கிலும் கையை தொட்டு அவர் பிடிச்ச கேள்வி, நீங்க லாசருவா யாபேசா? லாசர் பிரம்மாண்டமான இடத்துல இருந்தான். ஆனா நேச்சுரலி ஏதாவது விடாதா? நீ எல்லாரும் சீயோன் அப்போஸ்தலர் சபையில தான் இருக்கீங்க. ஆனா மேட்சில இருந்து ஏதாவது விடாதா? பிசிறு வெட்டி பொழைச்சிட மாட்டேனா? ஆனா மோசமான சூழ்நிலை இடத்துல இருந்தா கூட யாபேச மாதிரி உங்களுக்கு ஒரு நைட் இருந்தா நீங்க வேண்டாம். உங்க குடும்பத்துல யாருக்கும் இதுநாள் வரைக்கும் உங்க சொந்த பந்தங்கள்ல உங்க குடும்பத்துல யாருக்கும் நடக்காத மாதிரி பெரிய காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறது வேற மாதிரி என்னத்தை மாற்றி எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பிரசனம்? போன வாரமா தான் பிரசனம். மனம் திரும்பினால் திரும்பவும் கட்ட முடியும். சோத்திரம். மனம் திரும்பினால் வேண்டாத விலகும். மனம் திரும்பினால் தூள கூட தங்கத்தை குவிப்பீர். மனம் திரும்பினால் இந்த நாட்டு உலகத்திலே பெஸ்ட் தங்கம் ஒப்பீரின் தங்கம் அதை ஆற்று கற்களை கூட குவிப்பீர். எத்தனுடைய எண்ணம் மாறும். அப்படியே ஒரு மாதிரி ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளே இருந்துட்டு இப்படியே போட்டு மாட்டோம். நமக்கெல்லாம் அது நீங்க நான் திரும்ப சொல்றேன், அதை எண்ணாதிருந்தா அவ என்ன நான் யாரை பார்த்துட்டு இருக்கேன், என்னை அழைச்சவன் உண்மை இல்லையா? சும்மா கிடந்த பயிரை வச்சுட்டு அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு வா உன்னை இப்படி வைப்பேன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தவர் எனக்கு நிறைவேற்ற அவர் வல்லவர். அவரே தான் பார்க்கிற மேலதான் பெண்ணுக்கு கீழே போகல இழுத்துலாம் என்னென்ன வேலையை பார்க்காங்க. அதோட முடியாது சார், முடியாது. தேவன் ஒரு முறை சொன்னார், 2 முறை கேட்டு வல்லமை தேவனுடைய. எல்லாம் சொல்லுங்க, வல்லமை யாருடையது? எப்போ அந்த வல்லமை வெளிப்படும் தெரியுமா? தேவன் ஒரே தரம் உங்களை குறிச்சு நீ யாருன்னு எழுதி விட்டாரு. இத வாசிச்சு நீங்க 2ஆவது முறை சொல்லும் பொழுதுதான் வல்லமையே தேவனுடைய வல்லமையே உங்க வாழ்க்கையில் பார்க்கணும். அப்போ உங்க எண்ணம்லாம் எதுவா இருக்கும்? நீங்க எப்பதான் சொல்ல முடியும்? இருதயத்தை நிறைந்தான் சொல்ல போக முடியும். எப்படி இருக்கீங்க ஏன் கேட்க? அது ஒண்ணுதான் இருக்குது, 2 இருக்குது. எப்படி இருக்கு? ஆனா நீங்க அதை எண்ணாம ஆபிரகாம் தான் சரீரம் செத்ததையும் சாராளுடைய கற்பம் செத்ததையும் எண்ணாதிருந்தான். அவன் எண்ணம்லாம் என்ன? எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் இதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவரை மகிமைப்படுத்தி வல்லவரானார். அல்லேலூயா. கொண்டாடி எப்படி கொண்டாடி வருது? சோத்திரம். அவன் வல்லவரை பார்த்தான். எனக்கு வாக்கு பண்ண வீட்டுக்காருக்கு வாக்கு பண்ணினவர். நமக்கு அப்படிதான் சரியான மேல வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர் பலன் அடைந்து பிள்ளையை பெற்றார். எல்லாருமே சொல்லுங்க, ஆசீர்வாதம் எங்கிருந்து வெளிப்படும்? எல்லாம் சொல்லுங்க, எண்ணத்தின்படி. எல்லாம் சொல்லுங்க, சிந்தையின்படி. உங்களை குறிச்சு
குறிச்சு நீங்க எப்படி வச்சிருக்கீங்க, உங்க ஆண்டவரை எப்படி பார்க்குறீங்களோ அவ்வளோ சிம்பிள். அதுக்கு மேலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. கத்து நல்ல இங்க இதுல எப்படி சொல்லப்படுறதுன்னு தெரியல. அடுத்த வாசிக்க இதுலயே ஒண்ணு இருந்துச்சு, வரி செலுத்துகிறார். எல்லாம் சொல்லி இயேசு வரி செலுத்துகிறார். சத்தமா சொல்லி இயேசு வரி செலுத்துகிறார். அப்பா செலுத்தினா பிள்ளைகள்லாம் செலுத்தணுமா செலுத்தணுமா? ஏன்னா நல்ல ஒரு குடும்பமா இருந்தா அப்பாவே இப்படி இருந்தாருன்னா பிள்ளைகள் அதோட இப்படிதான் இருக்குது. ஊராக படம்னு சொல்றான், தாய் 8 அடி பாஞ்சா உங்க அப்பாவே வரி செலுத்துறவா இருந்தா அவர் பிள்ளைலாம் யதார்த்தமா நிப்பா சைஸ் பஸ் கொடுக்கணும். ஆலிசு அவங்க அம்மா மாதிரி இருக்கு, எதையாவது பழச்சு பண்ணாலா பிள்ளைய பிறந்தனால இப்படிதான் இருக்கா. நீங்க எல்லாரும் யாரு பிள்ளைகள்? அதான் எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. நான் தெரிஞ்சேன் ஏசப்பா பிள்ளைகளும் நிலையிலே சொல்லுவாங்க. அப்ப இயேசு வரி செலுத்துறாருன்னா நான் அவ்வளவு காலம் கொடுக்கல சுத்தம். நீங்க வாழ்க்கையில வரி செலுத்தாம செலுத்தியதுனால இந்த பைபிள அவமானப்படுத்தி தான் சரி. இல்ல எனக்கு தான் வயசு 80 ஆயிட்டு, நான் கம்மியில தான் வேலை பார்த்துருக்கேன், நான் செலுத்த முடியுமான்னு முடிஞ்சிருக்க. எங்க அப்பா செலுத்திருக்காரு, வசனம் இருக்கு, நானும் செலுத்துவேன். என்னதே சொல்ல இயேசுக்கு வயசு ஒரு தடையா? 80ல பிடிச்சி முடியாதுன்னு சொன்ன போனதான் ஆண்டவர் மோசையை பயன்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அவர் நம்ம எல்லாருக்கும் அப்படி செஞ்சாரு, எழுதி வச்சிருக்கா இல்லையா? செய்வார். உங்க சூழ்நிலையை, உங்க சரீரத்தை, காரியங்களை நம்பாதீர்கள், பார்க்காதீர்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆமென். எத்தனை பேருக்கு அப்படி ஆமா சார் என் கவர்மெண்ட்டுக்கு நான் கொடுக்கணும், அப்படி வரி செலுத்தணும்னா நானும் இருக்கணும், எத்தனை பேர் ஆசைப்படுறேன்? சூப்பர் விருப்பமே நான் சொல்றேன். அடுத்து பாருங்க, இதுக்கே நிறைய பேசுங்க. அவர் வந்தபோது யாரு அவர்னா எவ்வாறு பேரு சரியா பேசுறதுக்கு முன்னே அவரை நோக்கி எப்படி தோன்றுகிறது, பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் இயேசு சொன்னீங்க, நல்லவர், வல்லவர், பெரியவர், அற்புதர், ஐஸ்வர்ய சம்பளம் இல்லைங்க. இங்க ஒரு இயேசு நான் காட்டிருக்குமா? உங்களுக்கான பணம் எங்க இருக்குன்னு சொல்லி தருகிறார். இல்ல பேருக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லையா? பேருவ நான் வரி செலுத்துறேன்டா, நான் வரி செலுத்துறது மட்டும் இல்ல, புது இயேசு கண்டுபிடிப்போம். நான் எவ்வளவு இருக்குல்ல, எனக்கு யாரும் போச்சு இல்ல, புது இயேசு இதான் லைட்டு. இங்க இயேசு யாரா இருக்கா பாருங்க, அவரும் வரி செலுத்துறாரு. ஏன்னா அவரு வேற லெவல். அடுத்து மாட்டி விடுறாரு. யாரு? நான் இப்ப உங்களை மாட்டி விடுற மாதிரி பேருக்கு வரி செலுத்துறதுக்கு நீனும் செலுத்துற அப்படிங்க சொல்லி விடுறாரு இல்லையா? நான் அதெல்லாம் போட்டா ரொம்ப நேரம் ஆயிட்டு போடுறேன். பிள்ளைகளை பண்ண செலுத்தாண்டமா நீனும் செலுத்துற அப்படின்னு சொல்றேன். கொடுத்தாலும் செஞ்சாரு, சொல்ல முடியல, கொடுத்தாலும் செய்யாது. 2 பேருக்கு வரி செலுத்தணும்னு அப்ப கொடுங்க. அவனை முடிக்க ஒவ்வொருக்கு செலுத்துவதற்கு நான் காசு முடிச்சுட்டு இருக்கேன், யூதாஸ் எங்க எடுத்துருக்கேன் வாங்கிருக்கேன். இதுல என்னையும் மாட்டி விடுதே வரி செலுத்து, எங்க போக அப்படின்னு முடிச்சு நிக்கான். எதுக்கு வா எங்கேயும் போடலாம், அதற்கான பணம் இங்க இருக்கு அப்படின்னு இயேசு சொன்னாரா சொல்லலையா? இல்ல உங்க பைபிள்லாம் இருக்குதா இல்லையா? பணம் உங்களுக்கான, இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கான வீடு கட்டணும் ஆசை இருக்கு, கார் வாங்கணும் ஆசை இருக்கு, நல்ல தொழில் செய்யணும் ஆசை இருக்கு, இன்னும் தொழில விருத்தியாக்குன்னு என்ன இருக்கு, நல்ல நிலைமைக்கு வரணும்னு என்ன இருக்கு. நீங்க ஏசப்பாட்ட உண்மையா உட்கார்ந்து கேட்டா, முடிச்சு கேட்டா, இயேசு உங்களுக்கான அதற்குரிய பணம் எங்க இருக்கிற அந்த இடத்தை காட்டுவார். அழகா உங்களுக்கான பணம் வர்ற வழியை சொல்லி தருவோம்.
இதை நான் சொல்லிட்டு ரத்தம் செய்யும். அமெரிக்கால ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஏராளமான சர்ச்சையில தாங்குறான். நான் நிறைய 2-3 ஏற்கனவே முன்னாள் சொல்லலாம் சொல்லி கொடுக்குறேன். அப்போ அவரு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, ஆண்டவரே உங்க ராஜ்யம் உலகம் முழுவதும் கெட்டப்படுறதா நான் வாழ்ந்தேன், நீ அந்த ரகசியம் சொல்றாங்க எப்படி ஆத்மாக்கு ஆண்டு சொன்னாலும் அதெல்லாம் ஊழியர் செய்வாங்க. நான் உனக்கு பெரிய தொழிலதிபர் ஆக்கப்படுறேன் தேவ ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு அப்படின்னு சொன்னா. அப்புறம் அது சம்பாதிக்க திரும்ப போய் ஜெபம் நான் கேட்டாரா எங்க ஆண்டவர் வேறு கடலை கட்டினா இந்த கட்டினாலும் அதான் வேறு கடலை வாங்கிட்டு இந்திய பல நாடுகள் விளை நாடுகள இவர்களே அங்கிருந்து இறக்குமதி பண்ணி சோத்திரம் அதுல விதவிதமான மிட்டாய்கள் அதில் ஸ்கூல்ல எல்லாம் போட்டு அமைக்கணும். பெரிய கோடீஸ்வரர் அமெரிக்கால சொல்லிக் கொடுக்க நான் பேர மட்டும் சொல்றேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அள்ளி தட்டுறவர் 70% நோக்கம் இருக்கிறவர். கோல்கேட் 90% கட்டப்படுகிறவர். இந்த கோல்கேட்டை அழிச்சிடலான்னு அவன் இவங்களுக்கு எல்லாரும் என்னென்ன குத்த இந்தியாவில் இருந்தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கோல்கேட்டுடைய வருமானம் ஃபுல்லா 90% லாபம் எங்கதான் போகுது, சர்ச்சைக்கு தான் போகுது, ஊழியத்துக்கு போகுதுன்னு தேங்கி பொருட்களை அழிச்சுக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு டூத் பேஸ்ட் நம்பர் 1 யாருதான் சொல்லுங்க பாப்போம். அடிக்க முடியாது. மல்கியால இருக்கு எவனாலும் அதுக்கு எது இருந்தா நாங்க நின்று அடிச்சு தூக்கூடான்னு இருக்க. எதிர மல்கியால வாசிக்கிறீங்க. உன்னை பட்சிக்க நினைக்கிறவன நீ எனக்கு தசமா இருந்தா ஐ வில் ட்ரீட், நான் அவனை நானே நின்று அடிப்பேன் இருக்க. மல்கியா போய் படிச்சு பாருங்க. கண்டிப்பா எனக்கு தசமா கொடுக்கணுங்க அந்த இதுல அவனுடைய வருமானத்துல யாராவது சட்டம் பண்ணா எவன் நின்னாலும் நான் போய் கண்டிப்பேன் இருக்காரு. நொறுக்கி அழிப்பேன் இருக்காரு. ஆகிடும் கண்டிப்பேன் இருக்க இல்லையன்னு பார்த்து நிறைய பேர் யோசிக்க அப்படியே மத்தியத்துக்கு முன்னோட உங்கள் நிமித்தம் எல்லா சொல்லும் யாரு நிமித்தம் சாரி இப்ப இது மன்னிக்கணும் எல்லா சொல்லும் உங்கள் நிமித்தம். ஆமா இப்ப யாரு நீங்க எல்லாம் என் நிமித்தம் சொல்ல முடியும் தெரியுமா? தசமபாகம் கொடுக்கிறவங்க நிமித்தம் உங்களுக்கு வர்ற வருமானத்துல எவனாவது கிக்கிரி புக்கிரி கக்கிரின்னு எதாவது வேலை காட்டுறான்னா ஆண்டவருக்கு ஃபுட்பால் நடுவார். அப்படிதான் சொல்லுங்க. உங்கள் நிமித்தம் கண்டிப்பே சர்வ வல்லது போய் நின்று அப்படின்னாலும் என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நினைச்சு பார்த்து பார்ப்போம். ஒண்ணு வேண்டாம். ஒரு எஸ்ஐ முன்னாடி என்ன வரும்னு சொல்லி நம்ம கூச்ச வர மாதிரி இருக்கு. ஆண்டவர் அப்படின்னாலும் என்னத்துக்கு ஆகும் விளங்குது. ஆமேன்னு சொல்லுங்க. இதான் சார் தசம்பாவம். அல்லேலூயா. நம்ம இப்போ நீங்க ஒரு புது இயேசு வந்துடும். நமக்கு வர வேண்டிய பணம் எங்க இருக்குன்னு சொல்லி தருவது இயேசு. ஆமேன்னு சொல்றீங்க. நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியலன்னா கூட இருக்கா இயேசுவை திருப்பி தெரிச்சு அழகா ஈஸ்டர் நமக்கு போதிக்கிற ஆண்டவர் இன்னைக்கு போதிச்சுட்டு இருக்காரு. எதை போதிப்பாரு? நம்ம ஒரு 7 வாரம் இருக்கும் புரோஜனமா இருக்கிறது நமக்கு போதிக்கிற உத்தராதிபத்தில் ஏசியா 48 43 48 சூப்பர் 48 புரோஜனமா இருக்கிறவர்களை போதிக்கிற கர்த்தர். புரோஜனம் தமிழ்ல போட்டு புரோஜனம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது தெரியல. ஆங்கிலம் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. ப்ராஃபிட் நமக்கு போதிக்கிற ஆண்டவர் நமக்கு லாபத்தை உண்டாக்குற போதிக்கிற கர்த்தர். இப்ப உங்களை கூட்டி போட்டு உங்களை நான் சோத்திரம் தானியல்ல 3 கும்பு 7 கும்பு 7 மலை சோத்திரம் 7 குத்துவிளக்கு அப்படின்னு போச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது ஐயா எங்க வீட்டுல குத்துவிளக்கு இல்ல அதான் ஏதாவது சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. இல்ல வருமானம் உண்மைன்னு சொல்லுவோம். நம்ம ஆண்டவர் யதார்த்தமான கடவுள். அல்லேலூயா. புரோஜனமா நமக்கு லாபத்தை சொல்லி தருகிற கர்த்தர். புறஜாதிக்கு கூட உன்னை திறந்தா அழகாக எழுதி போட்டுருவான். எங்கேயோ போட்டு லாபம். ஆனா கிறிஸ்துவ திறந்தா பார்த்து கிடையாது. ஏற்றமும் இருக்கு இறக்கமும் இருக்கு. ஐயோ ஆனா நம்ம தெரியுமா லாபம் தான். கேட்டா மட்டும் அல்லேலூயா சொல்லுவோம். கேட்டா மட்டும் நான் மிகவும் விசேஷம் பண்ண சும்மா சாதனை 28 அழகா சொன்னாரு. நீ உண்மையாய் அப்ப பொய்யா கூட இருக்கு. உண்மையாய் எனக்கு செவி கொடுத்து என் வார்த்தைகளின்படி செய்ய நீ கவனமாய் இருப்பாய். ஆனால் பூமியில் உள்ள சகல
ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். நம்பர் 1 இருப்பார். எத்தனை கோடி இருந்தாலும் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அந்த எண்ணம் தான் செய்வாரா செய்ய மாட்டாரா? இயேசு நல்லவர், ஆண்டவர் நல்லவர். சொல்றோம். இந்த இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த பணம் எப்படி வந்துச்சு தெரியுமா? பணம் எங்க இருக்குங்கிறத காட்டி கொடுத்தாரு. பேர் அப்படியா அங்கேயே இருக்கு. நீ நானும் உங்களுக்கு வார வாரம் பணம் இப்படி ஆச்சரியமான கொடுக்கும் சார். இங்க 500 ரூபாய் டெய்லர் ஒரு 1000 ரூபாய்க்கு உழைச்சே முக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கார் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க. திருப்பூர்ல வாடகை கட்டி முடிச்சுவீங்க. பிள்ளைகள் 2 பேரும் படிக்கிறீங்களா? கதை காலியாக. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அப்படி தருவாரு. அரண்மனை மாதிரி வீடு இல்ல. நமக்கு எல்லாம் 10க்கு 16 மைண்ட்ல இருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் தோத்து அதுவுமே ஒரு கட்டாக அதுக்காக திரு சோத்திரம். லேட்டை வாங்கி கொண்டு வித்துதான் மிச்சம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உங்களை என்னை குறித்து என்ன திட்டம் சொல்லி தெரியுமா? அரண்மனைக்குள்ள. எதுக்குள்ள? வீடு இல்ல, அரண்மனைக்குள்ள. எல்லாம் மண்டலம் பெருசா சொல்லுங்க. வீடு இல்ல, அரண்மனை. அதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது எங்க போய் தான் பார்க்கணும் அப்படின்னா எங்கதான் பார்க்கணும்? ஆதாம் ஏவாள படைச்சிட்டு 10 பேர் அடைச்சிட்டு இருந்தாரா? எங்க வச்சிருந்தாரு? வில்லா வில்லா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? வில்லா அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? ஒரு வீடு இருக்கும், சுத்திலும் ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்கும், நீச்சல் குளம் இருக்கும், எல்லாருக்கும். அப்ப நீச்சல் குளம் கட்டிடுவோம். நீங்களாம் பெரிய உள்ளத்தோட ஜெபம் இருங்க. கட்டி தருவார். தேவன்ட தடையேதும் இல்லை. நமக்கு புத்தி என்னமோ பேய் நினைக்கிறோம். கூட்டம் வந்தாலும் இல்ல அவர் வந்தா நடக்கும். கூட்டம் வந்து கூட நிறைய இடத்துல ஒண்ணு அவசரம் கூட இருக்காங்க. கூட்டத்தினால இல்ல, கர்த்தர் வந்தா நடக்கும். அவர் வந்தால் போதும். நிறைவாளர் வந்துட்டா குறை விலகும். ஆமென். மனசுதான் பெருசாகும். வில்லா சொத்துரும். பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு எவ்வளவு எத்தனை கரெக்டான 3000 ஏக்கர் சொல்லி சொல்றாங்க. ஈராக்கு அவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்து 4 நதியை பாய வச்சு ஒரு நதி பாயிற இடத்துல பொண்ணு விளையுது நல்லது. ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் திருப்பூர்ல நம்ம என்ன திருப்பூர்ல கணக்கு போட்டுருக்கோம். திருப்பூர்ல எல்லாத்தையும் ஏன் பாஸ்டர் ஒரு 2 சென்ட் வாங்க அப்படின்னா நீங்க முடிஞ்சு கொஞ்சம் பெருசாவால பேசி பெருசாவால நினைச்சு ஒரு 10 ஏக்கர்லயா கட்டுன்னு நினைச்சு பேசி உங்க மைண்ட் கொஞ்சம் ஒத்துழைக்க எல்லாம் அப்படியே பேசி பெருசாகி யார் சொல்றதா நடக்கும்போது சொல்லுவோம். பேசி ஜனையெல்லாம் பேசி ஆண்டவரை பெரிய உங்க ஜபமே கூடணும். அவரை பிடிக்கிறதே இருக்கும். அப்படி அட்லீஸ்ட் அதுல ஒரு ஏக்கர் கட்டும் போதுதான் கத்துக்குமாங்க. நீங்க நம்மளுடைய நீங்க எடுத்தவொடனே 2 சென்ட்னா அது சென்ட் பாட்டை கூட வாங்க. பெட்டியில போகும்போது உங்களுக்கு ஒரு 2 சென்ட் போடுவாங்க. வாடகைக்காம இருக்கு. ஹல்லேலூயா. ஆமா, சென்ட் இப்ப அடிக்கலாமா பெட்டிக்குள்ள போடலாமா? உங்க சாய்ஸ் தான். ஆமா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உங்க என்னன்னா சார், நான் இன்னைக்கு சொல்லிருக்கோம். இயேசு உங்களுக்கான பணம் வரும் வழியை சொல்லி தருகிறவர். நீங்க இத கேட்டுட்டு பேதுரு அப்படியா எஸ்ப்பா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பேதுரு போய் நல்லதா இருக்கு ஆண்டவருடைய கேள்வி. நீங்க நினைச்சு பாருங்க, வரிக்கு இயேசுக்கும் பேதுருக்கும் பணம் கிட்டணும். நீ யூதாச போய் பாரு, அவன் பணப்பயிருக்கு உனக்கு ஒரு கட்டு தர சொல்லிருக்கேன் அப்படின்னு சொன்னா பேதுரு கரெக்டா போவாரு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? எங்க போங்க? கடலுக்கு போ. உன்னை எடுத்து போங்க. எடுத்து தூண்டி என்ன செய்யும்? போடு. மீன வாய நீ யாராவது செய்யல. சரியான லூஸ் பேங்கிட்ட போயிட்டு என்னையும் சொல்லிட்டு பண்ணு. எத்தனை பேர் கல்ல வச்சுட்டு ஒரு பணம் வரணும்னா கொடுக்காதியா. கொடுத்தா குறைவனாயா செய்வோம். அதான் உலக புத்தி. ஆனா ஆவிக்குள்ள என்ன கொடுத்தா என்ன செய்யும் தெரியுமா? பேதுரு ஆண்டவர் காலி பண்ணி விட்டாரு. பேதுருக்கு ரொம்ப பிடிச்சது. பேதுருக்கு பைபிள்ல அப்போஸ்தலருடைய 12 பேரும் பேதுரு அட்ரஸ் இல்லை.
அவனோடு சேர்ந்து மாய்மானம் பண்ண பர்னபா அவுட். நேரத்தை படிச்சு அவுட். பேருதான் முதல் கொடுத்தாரு. எத்தனையோ சான்ஸ் கொடுத்தாரு. பல்ட்டி மேல பல்ட்டி சபிச்சு வாய்ப்பை கொடுத்துட்டே இருந்தாரு. ஆனா பேரு திருந்தின மாதிரியே தெரியல. மாய்மானத்துமே மாய்மானம் பண்ணிட்டு இருந்தான். இழுப்புதான். கலத்தேர்ந்த 2வது அதிகாரத்துல 11 போட்டிருக்கு. புறஜாதிகளோட சாப்பாடு சாப்பிட்டு இருந்திருக்கான். எருசலேமில் இருந்து யூதர்கள் அப்போஸ்தலர் வாரான்னு வந்தவங்க இவன் மாய்மானம் பண்ணி புறஜாதிகள் இருந்து எரிச்சு வெளில போய் நின்றுருக்கான். எனக்கு பர்ணமாவும் இருக்குண்டான். பவுல் சிங்கம் மாதிரி முடங்கினான். ஒரு தேவ புள்ளனா தேவனுக்காக வைராக்கியம் நின்று மனுஷனை பாய்க்கிறவன் தான் தேவ பிள்ளை. மனுஷனுக்காக வேஷம் கூட நினைச்சது பிச்சைதான் இருக்கவங்க வாழ்க்கை ஜெயிக்க முடியாது. மனுஷனை பிரியப்படுத்தா கத்துடுவாங்க. ஆண்டவர் பார்த்தா இனிமேல் சான்ஸ் இல்லடா. உயிர்த்தெழுந்த உடனே அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. பேருக்கும் போய் சொல்லுங்க. ஆனா எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நீங்க 12வது அதிகாரத்துக்குள்ள அப்போஸ்தலர் நடவடிக்கையில பேதுருவை தேடினாலும் காண முடியாது. அதுக்கு ஹீரோவே யாருதான்? இதெல்லாம் பெரிய சக்திங்க. உங்க என்னன்னா எனக்கு நான் இதெல்லாம் படிச்சு தியானிச்சோன்னு உங்க மேல ஆட்டமே ஆத்தா வாய்ப்பெல்லாம் விட்டுறவே கூடாது. 2 போட்ல போகவே கூடாது. கொடுத்தா ஆண்டோட பிள்ளைகளா பெருகுவோமா குறைவோமா? நீ பெருகுவோம்னு சொல்றதை விட சிலர் தான் அப்படி விடாது. சிலர்லாம் அதை யாரும் சொல்லுவானுங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு. அடிச்சு வாயத்திருந்தா சொல்லி உள்ள உழைச்சு கொடுத்தா பெருகுவோமா குறுகுவோமா? அதுலயாவது பெரிய சொல்றதுலயாவது ஒரு பெரிய உள்ளவர்கள் அது வந்தாலும் வரும். சும்மாலாம் நடக்காது சார். எத்தனையோ அப்படிலாம் எண்ணங்கள் சரியில்லாம நம்ம செயல்கள் எப்படி இருந்தா கூட ஆண்டவர்ல ஏமாறதே கிடையாது. ஆமென். கதை இங்க வர்ற வழியை சொல்லிட்டாரு. இப்போ பேருக்கு அப்படி சொல்லிட்டாரு. நீங்க உங்களை கூப்பிட்டு பாசன எத்தனையோ ஆள் சொல்லணும். இதே பேரு இடத்துல உங்களை வச்சு கற்பனை பண்ணி பாருங்க. நீ போ, கடலுக்கு போ, தூண்டில் எடுத்துட்டு போ, ஓடு, மீனும் நம்மளும் அதை எடுத்து எங்க வித்துட்டு வா. ஒவ்வொரு மீனா பிடிச்சு வித்துட்டு வந்து வரிகட்ட முடியுமா? அப்படி சொல்லுங்க. நீங்க தான் கலைக்க முடியாது. இப்பதான் கரெக்டா பேசுறீங்க. வேலை வந்து சம்பளத்துக்கு ரசம் வந்து அது வந்து நீங்க தப்பு தப்பா பேசிட்டு சரியில்லாத அது போட்டோம். நான் இருக்கோம் எத்தனை பேர் ரெண்டு ஆலோசனை இருக்கும். ஆசைதான் கொடுக்கதான் தரித்திர ஆவி விடுறதே இல்லை. அப்படி சொன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையா இருப்பாருங்க. நீங்க எப்படி பணம் சம்பா எப்படி அப்படின்னு ஒரு உலகத்தை மாதிரி ஒரு கம்பெனி வைங்க. காலையில நல்ல சொல்லும் 24 மணி நேரத்துல காலை 8 மணிக்கு வேலைக்கு போய் நைட் 8 மணி நேரம் வேலை பார்க்கலாம். அதுக்கு ஒரு நைட்டு போய் ஒரு ரன் சாப்பிட்டு 10 இருந்து ஒரு 1 மணி வரைக்கும் நைட் ஷிஃப்ட் பாருங்க. அப்படின்னு சொன்னா ஒரு 10-8 வருஷத்துல உங்களுக்கு அடக்காரம் நடத்த முடிச்சிடலாம். ஆனா உங்களுக்கு அப்படி சொன்னா எப்படி இருக்குல்ல இப்பதான் நீங்க கரெக்டா பேசுறீங்க. நான் அதுக்கு போல இன்னைக்கு லீவு போட்டு ஆண்டோட்ட கேள்வி உபவாசம் பண்ணி அமெரிக்காவில் இருந்த அந்த ஐயாவுக்கு கிராமத்தில் இருந்தவங்களுக்கு பணம் எப்படி வருதுன்னு கேட்டது வேற கடலை காட்டினாரு. உனக்கு எப்படி வருதுன்னு கேளு அப்படின்னு சொன்னா உங்க பசங்க ஒரு நாள் வேலைக்கு போனா 500 ரூபாய் போயிடும். நீரே போக்குறது ஒரு யார் உபவாசம் போட்டுன்னு சொல்லுவோம். என் வாழ்க்கையில எனக்கான கருத்து எப்படி சொல்லி என்னை எப்படி பயன்படுத்த எனக்கான வாக்குத்தத்தை என்ன என்னை எப்படி நடத்த போகுது எத்தனை பேர் நம்ம உபவாசம் கேட்டுட்டு போகுது. ஏதோ 1-2 பேருக்கு இங்க கத்துட்டு சொல்றோம். நமக்கு தெரியல வேலை வேலை நம்ம என்ன நினைப்போம். ஆனா சொல்லுவோம் இயேசுவே ஆண்டவர் அவர்தான் நம்ம தேவன் பெரியவர் அவரை விசுவாசம் எல்லாம் சொல்லணும். அவரை தான் நம்புறோம் எல்லாம் சொல்லுவோம். ஆனா நம்புறமான இல்ல. அவரை நம்புனா ஆவியான ஒரு நாள் லீவ் விடுனா 7 நாள் லீவ் விடுனாலும் எடுப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் ரகசியத்தை சொல்லுறாரு. அவர் சொல்லித்தரல அவரை எப்படி தெரியுமா அற்பமா தான் சொல்லுவாரு. ரொம்ப மட்டரமான வழிதான் சொல்றாரு. உங்களுக்கு விலகி கொள்ளவே முடியாது. இதை போய் செய்வார்.
அதை அப்படியே கீழ்ப்படுத்தி செஞ்சா அங்க வச்சிருக்காரு ஆசீர்வாதம். தேவன் சொன்ன இடத்துல இருந்த ஆசீர்வாதம், தேவன் சொன்னதை செய்த ஆசீர்வாதம் இருக்குன்னா மீனா தேவன் சொல்லாத இடத்துக்குள்ள செல்லுங்க. நிறைய பாராட்டினவர்கள் போறாரு, உங்க குமாரன் குமாரத்தையும் வாராரு. அல்லேலூயா. அப்படிதான் நகமையை பார்த்தா நடக்குங்க. அவன் பார்த்தான் இஸ்ரேல் நாட்டுல லேசான பஞ்சம், இப்ப கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியா தெரிஞ்சு எட்டி பார்த்தான். மோவாப் தேசம் நல்ல குளுமையா இருக்குது. கர்த்தர் சொல்லாத, கர்த்தர் அருள் இருக்கிற தேசத்துக்கு தான் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு போனான். நகோமி என்றால் இனிப்பானவர், சொல்லாத இடத்துக்கு போனான். சோத்தனா புருஷனை இழந்தான், புள்ளைய இழந்தான். நகோமி என்னை சொல்லுவானு கசப்பா பண்ணிருந்தான். கர்த்தர் சொன்ன இடத்துல சோத்திரம் நல்ல அரண்மனை மாதிரி சொல்லப்பட்டிருக்காரு. கர்த்தர் சொன்னால் எளிய இங்க இருந்து ஆற்றங்கரை விட்டு ஏழை விதவை வீட்டுக்கு போ. யார் வீட்டுக்கு போ? நீ யாராவது போகிறது எந்த ஊழியார போகணும். நல்ல திருப்பூர்ல ஊழியர்களுக்கு ஆளை பிடிச்சி வா. தருமபுரியில கிருஷ்ணகிரி பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. டவுன்ல இருந்து இறங்கி போன ஒரு 400 கிலோமீட்டருக்குள்ள போய் ஒரு கிராமம் இருக்கு, குச்சிரிப்பாளையம் போ அப்படின்னு சொன்னா போவோம். நான் போயிருவேன். ஏன்னா எனக்கு தெரியும் இயேசு பத்தி. நான் விசுவாசிக்கிறவருக்கு இன்னார் என்று அறிவேன் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அதோட மோகன் சிலாசன் சொன்னாங்க. பைபிள் காலேஜ் சென்னையில படிச்சுட்டு திருச்செந்தூர் பக்கத்துல திருவாரூர் தூத்துக்குடி மாவட்டத்துல ரொம்ப மோசமான 4 மாடி. கர்த்தர் சொன்னார் அங்க போ. முதல் மூலியமே திண்ணையில ஒரு வீட்டு திண்ணையில ஆரம்பிச்சாரு. நீங்க உலகமே அங்க பார்த்துக்க. அல்லேலூயா. தேவன் சொன்னார்னா அமைதி அவர் நேரத்துக்கும் அவருடைய பலிகளுக்கும் காத்து விசுவாசம் தூக்கு. தேவன் சொன்னாத இடத்துக்கு போனா இருக்குன்னு போகும். தேவன் சொன்ன இடத்துல இருந்தா அவர் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணாரோ அத்தனை ஒண்ணுமே செய்யல சார். நான் எத்தனையோ 10 வருஷம் பெரிய பெரிய மலைகளை சந்திச்சிருக்கேன். ஒன்னே மட்டும் அவருக்கு வீரமா சொன்னோம். நான் சும்மா இருந்தேன் இந்த ஊர்ல, என்னை ரசித்து அபிஷேகம் முடித்து வந்து இந்த ஊர்ல இருன்னு சொல்றவங்க நீரப்பா அப்படிதான் இருக்கும். அவ்வளவுதான் சொல்லுவோம். முடியும்னா ஓட்டு தள்ளுவாரு. எவ்வளவு வேற தாக்கிட்டு முடிச்சுட்டு நிக்கிறோம். எவ்வளவு காட்சி உங்களுக்கு பணம் வரும் வழியை சொல்லி தருகிறவர். நீங்க எல்லாருக்கும் உணவு வச்சிருக்கீங்க. நீங்க உட்கார்ந்து இந்த வசனம் பஞ்ச காலத்திலே உங்களுக்கு வர வழியை சொல்லி தருவான்னு சொல்லி தர என்ன சொன்னார்? இந்த பிரேயரை நடத்து அப்படின்னா நடத்து. இப்ப இந்த மாசம் வர 1ஆம் தேதி கூட ஒரு வழி தருது. ஒரு பெரிய டிவியில பேசுறாங்க. அது நல்லது. அவர் சொன்னார் காற்றையும் பார்க்க மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம். ஆனாலும் என்ன பண்ணுமா தெரியுமா? வாய்க்கால வச்சிருமா. காற்று அடிக்கல, மழையும் வேல. ஆனா கத்த சொல்றாரு என்னத்தை விட்டு வெண்டு நிறுத்தணும். வெட்டுனா வெட்டிட வேண்டியதான். ஆனா பள்ளத்தாக்குனா தண்ணீராக நடத்தப்படுவாங்க. தேவன் ஒன்ன சொன்னார்னா சூப்பரா சொல்லுவார் சார். அவரை குறிச்ச தெளிவான இன்னும் விசுவாசம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ அந்த பணம் வந்த வழியில சொல்லித்தர ஆண்டவர் நம்ம வேதத்துல என்னெல்லாம் வச்சிருக்காரு. நான் சிலர் போதிச்சுட்டு இன்னைக்கு போதிக்க நினைச்சேன். நேரமோ மாதமோ சித்திரை இல்லை. நான் முடிக்கிறேன் என் உரை. அல்லேலூயா. கத்த நல்லவர். ஆமேன்னு சொல்லுவோம். ஆமா, ஆண்டவர் நல்லவர். எத்தனையோட கத்த பேசி இருக்கிறார். உங்க ஆண்டவர் குறிச்சு நல்லா பாருங்க. தப்பு தப்பா பார்க்காதீங்க. பைபிள கருத்தா வாசிங்க. சோதனம் கருத்தா படிங்க. யோகு மனதிட்டான். ஆனா இன்னும் நிறைய சர்ச்சை பாஸ்டர் விசுவாசிகள் மனதில்ல. காயப்படுத்துவாருன்னு இருக்காங்க. காயப்படுத்துவாரா? அவங்க கூட்டு போய் விடுறான். மனம் திரும்பிங்க. அவர் நல்லவர். யோகு மனம் திருட்டான். நீங்க மனம் திரும்பி கத்தரை கரெக்டா பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உங்களையும் கத்தரா இயேசு கிறிஸ்துவுல சரியா பாருங்க. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்துவுக்குள். அல்ல இங்க இருந்து சொல்லக்கூடாது சார், இங்க இருந்து சொல்லணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்ற கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்ட கழுவப்பட்ட
ரட்சிக்கப்பட்ட நான் ஒரு தேவ பிள்ளை, நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஒரு வெற்றியாளர், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் முற்றும் செயல்படுகிறவர், எனக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, நான் மிகவும் விசேஷித்தமானவர், இப்பொழுது இருக்கிற பார்க்கிறோம் என் தேவனாய கர்த்தர் எனக்கு சொல்லியபடியே நான் 1000 மடங்கு பெறுவேன். நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன், நான் வாழில்லை, நான் கனடா, நான் கீழில்லை, நான் மேலடா, கர்த்தரை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. தகவே இயேசுவின் நாமத்தினால திருச்சபையுடைய கடவுள் கொடுக்கிறோம். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதே இல்லை என்று சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. அதன்படியே நடத்தி கொடுத்து ஒரு சொல்கிறோம். எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறபடி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். திருச்சபை மக்கள் எல்லாவற்றிலும் 1000 மடங்கு பெருகுவார்களாக. நீதிமான்களாகவும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளாகவும் நீர் நட்ட கிளைகளாகவும் உம்முடைய கரத்தின் கிரீடமாயிருந்து உமக்கு மகிமையை கொண்டு வந்து 1000 வளர்த்த ஜாதியுமாய் மாறுவார்களாக. கர்த்தராகிய தேவனை தீவிரமாய் நடப்பிக்கிற இந்த நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்ந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இன்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறோம். அப்படின்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. God bless you.